ஜெனீவாவில் அமெரிக்காவின் வரைவு தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் தினமான செப்டம்பர் 30 உலக தமிழர்களுக்கு கருப்பு தினம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். அதே சமயம் போர்க்குற்றம் தொடர்பான அமெரிக்காவின் வரைவு தீர்மானம் நாளை ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய வைகோ, நாளைய தினம் ஐநாவில் ஈழத் தமிழர்களுக்கான நீதி தூக்கில் இடப்பட உள்ளதாக விமர்சித்திருக்கிறார். ஐநா மன்றத்தின் ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலில் ஈழத் தமிழர்களுக்கான நீதி தூக்கிலிடப்பட இருக்கிறது. சகோதரி ஜெயலலிதா அவர்கள் மீது 1000 குற்றச்சாட்டுகள் நான் வைப்பேன், அது வேறு. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாரே, அனைத்து கட்சிகளும் ஆதரித்ததே, அது 7.5 கோடி மக்களின் இதயதாகம். அந்த தீர்மானத்தை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விட்டார்களே. பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்திய அரசு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதற்கு மாறாக அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வைகோ, சட்ட ரீதியாக கேட்கப்படும் தமிழகத்தின் உரிமையை கர்நாடக அரசு புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். எல்லா வகையிலும் தமிழக அரசை வஞ்சிக்கும் மத்திய அரசு கர்நாடக மாநிலத்திற்கு மறைமுக ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 48 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கொடுக்க வேண்டும் கர்நாடகம். அவன் சட்டவிரோதமாக 38 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்திக் கொண்டான். காவிரி மேலாண்மை வாரியம் நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? எத்தனை தடவை தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது? மத்திய சர்க்கார் கர்நாடகத்துக்கு மறைமுகமாக உதவுகிறது. அனைத்து வழிகளிலும் தமிழர்களுக்கு இது துன்பமான காலம்.